வணக்கம். என்னுடைய பாட்டியின் அடுத்த கதை திருந்த வேண்டியது யார்? வாசிப்பது சுஜா முரளிதரன். வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு காலை என் அம்மாவை பார்க்க கிளம்பினேன். அம்மாவின் வீடு 2 தெருக்கள் தள்ளி இருந்தாலும் அடிக்கடி போக முடிவதில்லை. வெளியே வந்ததும் சில மழலைகள் தங்களுடைய அம்மாக்களுடன் பள்ளிக்கு செல்வதை பார்த்து ரசித்தேன். அந்த பிஞ்சு மனங்களின் மென்மையை புரிந்து கொண்டிருந்ததால் அந்த உணர்வை பலவித நறுமணம் கொண்ட மலர்களை நுகரும்போது கிடைக்கும் பரவசத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தேன் என் மனதிற்குள். சிந்தித்தபடி வீட்டை விட்டு கிளம்பி வீதியில் இறங்கினேன். 2 எட்டு நடப்பதற்குள் அம்மா விட்டுவிடு, அம்மா விட்டுவிடு என்ற ஓலம் என்னை தடுத்து நிறுத்தியது. என்னை விட்டுடுமா, அக்கா வந்த பிறகு நான் போறேன், என்னை விட்டுடு என்ற கேவலுடன் கெஞ்சிய சிறுவனை தலைமுடியை உலுக்கி கண்டபடி அடித்து உதைத்து வீதியில் புரட்டி எடுத்து கொண்டிருந்தாள் அந்த தாய். இதை பார்த்து சில பெண்மணிகள் கழுத்தை நொடித்து கொண்டு போனார்கள். சிலர் நன்றாக உதைத்து நொறுக்கு, அப்பதான் அடம்பிடிப்பதை விடுவான் என்றனர். இதை கண்டு என் மனம் மிகவும் வருந்தியது. ஏம்மா, அரியா பையனை இப்படியா போட்டு துகைப்பது என்று கேட்டு அந்த தாயை இழுத்து விலக்கினேன். வாயை கட்டி வவுத்த ஒடுக்கி இந்த பயலை பள்ளிக்கூடத்துல சேர்த்துச்சு. இது என்னடான்னா 10 நாளா பள்ளிக்கூடம் போகாம எனக்கு டாவு காட்டிட்டு தெரியுது. இதை உதச்சி திருத்தாம கொஞ்சவா முடியும்? உங்க பிள்ளைங்க இப்படியா செய்யுது? செஞ்சா நீங்க சும்மா விடுவீங்களா? சொல்லு தாயி என்றாள் தாய். தம்பி என்ன படிக்குது? நான் தாயைத்தான் கேட்டேன். 1ஆவதிலிருந்து 2ஆவது வந்திருக்கேன். விசும்பலுடன் வெடுக்கென்று பதில் வந்தது மகனிடமிருந்து. இத்தனை நல்ல பிள்ளையா நல்லா பேசுறியே, உன் பேர் என்னப்பா என்று கேட்டேன். குமரு என்றான் அவன். நல்ல பிள்ளை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான் என்று சொல்லி பூட்டை திறந்து அவர்களை வீட்டிற்குள் அழைத்து வந்தேன். நீ சொல்லிட்ட தாயி, 4 வீடு வேலை செய்யற என் பொழப்பை விட்டுட்டு இத்தோட பொறுமையா உரண்டை ஆடிக்கிட்டு நிற்க முடியுமா? வயிற்றுப்பாடு போயிடுமே. அத்தை கேளு, இத்தனை நாளா ஒய்ங்கா போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ ஏன் அக்கரம்பு செய்யுதுன்னே தெரியல. யாரு செஞ்ச கொடுமையோ, எவர் செஞ்ச தீமையோ என்றாள். குமரோவின் அப்பா என்று நான் ஆரம்பித்து மேலே பேசுவதற்கு அவள் விடவில்லை. ஐயோ தாயி, அந்த கதையை நீ கேட்டா அரண்டுடுவ. கூலி வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிச்சு அதையும் குடிச்சிட்டு கூத்தடிக்கும். அது செய்யற ரோதனை தாங்க முடியல தாயி. பத்தாக்குறைக்கு நாங்கள் வேலை செய்கிற வீட்டுக்கு போய் அவங்கள துணப்பி துப்பு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் பொயப்பிலையும் பங்குக்கு வந்துடும். கொடுக்காட்டி ஓத குத்து அடிதடி தான். இந்த பையன் 4 8 படித்து நல்லா வரணும்னு இத்தோட அக்கச்சி தான் படாத பாடுபட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துச்சு. இது அப்பனுக்கு பொறுக்கலை. இந்த பொடிசையும் வேலைக்கு விட்டா தான் தனக்கு குடிக்க காசு கிடைக்கும்னு ஒரு இடத்த பேசி முடிச்சுட்டு வந்துடுச்சு. அதை தடுத்து கெடுத்துட்டேன்னு அப்பப்போ அந்த பொட்ட பிள்ளையும் திட்டும். இத்தோட விட்டுச்சா? அன்னைக்கு இப்படித்தான் 4 குடிகார பையகளை கூட்டியாந்து அவங்களுக்கு சோறாக்கி போடுன்னு அந்த பிள்ளைய வம்புக்கு இழுத்துச்சு. அதுக்கு பொறுக்கலை. குடிச்சிட்டு வந்து இப்படி குடும்பத்தை கெடுக்கிறியே, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பில்லாம திரியிற நீ ஒரு அப்பனா அப்படின்னு கேட்டுச்சு. அதான் சாக்குன்னு அந்த பிள்ளைய அடிச்சு எரியற அடுப்பில் தள்ளி, அத்தை ஏன் கேட்குற தாயி, உடம்பு பூரா வெந்து இருக்கும். நல்ல நேரம், ஆண்டவன் புண்ணியத்தில் அக்கம் பக்கம் காப்பாற்றி ரிக்ஷாவில் ஏற்றிட்டு போய் ஆசுபத்திரியில் சேர்த்துட்டாங்க. அது உடம்பு புண்ணோட போராடிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு எப்பவும் இந்த பையன் நினைப்பு தான். அத்தை பார்க்க நான் ஆசுபத்திரிக்கு போனா, அம்மா சோறு தண்ணி போட்டு குமருவை நிறுத்தாம நிதம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுமா, போகாட்டி பேரை அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லும். இது நல்லா படிக்கணும்னு அந்த பிள்ளை ஆஸ்பத்திரியில் புலம்பிட்டு கிடக்கு. இந்த பையன் என்னடானா இப்படி ஒட்டாரம் கட்டிக்கிட்டு என்னை வங்கோல செய்யுது. நான் என்ன தாயி செய்ய என்று அந்த தாய் தன் கதையை சொல்லி முடித்தாள். இந்த தாயின் இத்தனை துன்பச் சுமையின் பழுவை இந்த சிறு பிள்ளை எப்படி தாங்குவான் என்று நினைத்து என் மனம் வேதனையில் கனத்தது. குமருவை பார்த்தேன். அந்த இளங்குருத்தின் பால்வடியும் முகத்தில் கண்ணீரின் உவர்கோடுகள், கன்னத்தில் கிள்ளு காயங்கள், கன்னம் வீங்கி இருந்தது, கண்கள் சிவந்து உப்பி இருந்தன. என்ன சித்திரவதை! என் நெஞ்சை பிழிந்தது. இன்னும் விசும்பிக் கொண்டிருந்த அவனை பக்கத்தில் அழைத்து கண்ணீரை துடைத்து சமாதானப்படுத்த முயன்றேன். கொஞ்சம் காப்பி கலந்து எடுத்து வந்து கொடுத்தேன்.
முதலில் மறுத்துவிட்டு தாய் குடி என்று அனுமதித்ததும் கொஞ்சம் குடித்தான். மீதியை தாயிடம் தந்துவிட்டான். தாயும் இப்பொழுது கொஞ்சம் அமைதியுடன் இருந்தாள். இத்தனை நல்ல பிள்ளையா இருக்க ஏன்பா பள்ளிக்கூடம் போக அடம் பிடிக்கிற? டீச்சர் அடிச்சாங்களா என்று கேட்டேன். இல்லை என்று தலையாட்டினான். பசங்க திட்டி சண்டை போட்டாங்களாப்பா? அதற்கும் மறுத்து தலையாட்டினான். இப்படி அம்மா கிட்ட அடம் பிடிச்சு அடிபடுறியே, அது உனக்கு வலிக்கலையா என்றேன். அவன் கண்களில் மறுபடியும் நீர் வழிய, இல்ல, இதை விட அப்பா அம்மாவை திட்டும் அடிக்கும் என்று மறுபடி விசும்பினான். உடனே தாய்க்கு பொறுக்கவில்லை. நீ அதை என்ன கேட்குற? அது என்ன சொல்லுது பத்தியா? நீ பள்ளிக்கூடம் போகாம அடி தின்னு சாவுறியே, வலிக்கலையான்னு கேட்குற. அது அப்பன் கதை சொல்லுது. இன்னைக்கு போகாட்டி விட்டுடு, நாளை வெள்ளன போறியா இல்லையான்னு கேளு தாயி என்றாள் அவள் சமாதானமாக. அவன் முடியாதென்று தலையை ஆட்டினான். உன் அப்பா சொல்வதை கேட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியாப்பா என்று நான் கேட்டேன். இல்லை, படிக்கணும் என்று விசும்பினான் அந்த சிறுவன். அப்போ நாளை பள்ளிக்கூடம் போறியா என்று கேட்டேன். குமருவின் கண்களில் நீர் அருவியாய் பெருகியது. தன் கண்களை இறுகி மூடிக்கொண்டான். மாட்டேன், போக மாட்டேன். அம்மாவை அப்பா அடிச்சு அடுப்புல தள்ளும். அம்மாவும் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்கும். அக்கா வந்த பிறகு நான் போவேன், படிப்பேன். கேவலுக்கிடையே குமரு ஆவேசத்துடன் சொல்லி முடித்தான். என் கண்கள் கசிந்தன. அக்கா வந்தால் அப்பா உங்க அம்மாவை அடிக்காதா என்று கேட்டேன். அக்கா பயப்படாது, அம்மாவை அப்பா அடிக்காம பார்த்துக்கும் என்றான். என் மனம் விவரிக்க முடியாத உணர்ச்சியில் நெகிழ்ந்தது. அந்த தாயை ஏறிட்டு பார்த்தேன். அவள் கண்களிலும் நீர் அருவியாக வழிந்தது. அந்த தாயின் உள்ளமும் நெகிழ்ந்ததை அறிந்தேன். அட என் ராசா, இந்த நினைப்பிலேதான் நீ பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு முரண்டு பிடிச்சியா? இது எனக்கு தெரியாம போச்சே என்று அந்த பிஞ்சு நெஞ்சின் உணர்ச்சியை புரிந்து கொண்டு மகனை இழுத்து இரு கைகளாலும் சேர்த்து அணைத்து தேற்றினாள் அந்த தாய். என் மனம் லேசாயிற்று. கடவுளே, இந்த கனிந்த உள்ளம் கரடுமுரடாய் கடினமாகாது காப்பாற்று என்று மனமாற வேண்டுவதை தவிர என்னால் வேறு என்ன செய்ய முடியும்? இந்த கதையில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. கதாசிரியர் திருந்த வேண்டியது யார் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார். திருந்த வேண்டியது குமருவின் அப்பாவா அல்லது குமருவா? அடுத்ததாக, குமருவிற்கு தன் தாய் மீது எத்தனை பரிவும் பாசமும் அதையும் மிகவும் நேர்த்தியாக விளக்கியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.